ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஹியூஜ் ஷாப்ஸி ஹால் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஷாப்ஸியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். 1-2 ஷாப்ஸி ஹால் தான் பண்ணியிருக்கேன். மீஷோ லெவலுக்கு பண்ணதில்லை. மீஷோவோடவே நல்லா அஃபோர்டபுளாக கிடைக்கும். பட் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பெஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் நான் அதில் வந்து கன்னியஸாக வீடியோஸ்லாம் பண்ணுறதில்ல. ஏதாவது ரேண்டமாக சூஸ் பண்ணி அதில் எது நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வீடியோ ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 15+ ப்ராடக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் வந்து ஒரு 8 to 7 ப்ராடக்ட்ஸ் வந்து பெட்டராக வந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜீன் டாப்ஸு, அப்புறம் வந்து குர்த்தா செட்டு, அதாவது 3 பீஸ் செட்டு, 2 பீஸ் செட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸு, ஸோ ஆஃபீஸ்க்கெலாம் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை கேஷுவலாக யூஸ் பண்ணுற மாதிரியான அஃபோர்டபுளான டோட் பேக்ஸு, ஹேண்ட்பேக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸ்லிங் பேக்கும் கூட, ஆனால் அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கறத கன்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட பர்சனல் அப்டேட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஜித்து சேனல் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸியில் ஒரு 70 rupeesக்கெலாம் கூட வந்து ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது. பட் நான் வந்து அவ்வளோ இதுக்கெல்லாம் போகல. ஏன்னா ரொம்ப அவ்வளோ கம்மியாக இருந்தாலும் கூட குவாலிட்டி வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்காது. மேபி அதர் பிளாட்ஃபார்ம்லலாம் ஒரு 200க்கு இருக்குது, இங்கே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். பட் கம்மியாக இருக்குது, குவாலிட்டியும் ஒஸ்ட்டாக இருக்குன்ற போது அது தேவையில்லைன்னு தோணுச்சு. ஏன்னா நான் வந்து இப்படி தான் மீஷோலையோ எதுலேயோ ஒரு அந்த ஸ்லிங் பேக் மாதிரி இப்படி ஒரு ஜியாமெட்ரிக் பேட்டர்ன் போட்டிருக்கோம்ல. ஸோ அந்த ஹேண்ட்பேக் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்லிங் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸியில் வந்து 70 rupees தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆர்வ கோளாறில் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துருந்தது. பர்ஸோட மோசமாக வந்துருந்தது. நம்ம திருவிழா கடையிலலாம் வாங்கினா கூட வந்து பெட்டராக இருக்கும் 100 ரூபாய்க்கு. ஆனால் அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் அவ்வளோ இதாக போக வேண்டாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு வந்து இது பெட்டராக வர சான்ஸ் இருக்குன்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 ஹேண்ட்பேக்ஸ் பார்த்தலாம், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேண்ட்பேக்கு, இது வந்து குவாலிட்டி லெதர் தான், நல்லா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப குட்டியான ஹேண்டில் தான், போட்டால் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் வச்சுக்கலாம், ஷோல்டர் பேக் மாதிரி வராது. அண்ட் வந்து இதில் அழகாக ஒரு குட்டி இது கொடுத்துருக்காங்க, க்யூட்டாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. பேக் சைடு வந்து ஜிப் இருக்குது, நல்லா காம்பேக்டாக. இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேன்னு தான் தோணுது. இதை வந்து நமக்கு ஹேண்ட்பேக்காக யூஸ் பண்ண பிடிக்கலன்னா ஸ்லிங் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து இந்த மாதிரி இன்னர் ஜிப் இருக்குது, 2 இது இருக்குது, கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம நல்லா டம்ப் பண்ணிக்க முடியும். ரொம்ப திங்ஸ்லாம் வைக்க முடியாது. பட் அளவாக ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஒரு குட்டி நோட்டு, பென்னு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் க்யூட்டாகவும் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப ஒரு சீப்பான லுக் வந்து இதில் இல்லை. சீரியஸாக ரொம்ப அழகாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹால்லேயே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஹேண்ட்பேக்கு. இதை நான் மீஷோலே வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் மீஷோவோட ஷாப்ஸில் கம்மியாக இருக்கும், ட்ரை பண்ணேன். உண்மையாகவே நல்லா வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாளாக பார்த்துருக்கு. இது ஒரு டோட் கைண்ட் ஆஃப் பேக் தான், டோட் பேக் தான் ஆக்சுவலி. இதை நம்ம போட்டிருக்க ஒரு பிராண்டட் பேக்கோட ஒரு காப்பி மாதிரி நினைக்கிறேன். பார்க்கும்போது இதோட லுக் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் டோட் பேக் தானே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய திங்ஸ் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு பியூரான, இது வந்து ஒரு லெதர் மாதிரி இல்லைங்க, ஒரு காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனும் நல்லா இருக்கா. ஸோ வந்து நம்ம அழுக்காயிட்டாலும் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. ஆனால் ஃபஸ்ட்டு பேக் வந்து வாட்டர் ப்ரூஃபு. சொல்லப்போனால் அது மழையில் நனைஞ்சு தான் ரிசீவ் பண்ணேன், உள்ளெல்லாம் எதுவுமே ஆகலை. பட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான். ஏன்னா உள்ளே வந்து ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த அம்ப்ரெல்லா ஃபேப்ரிக் தான் கொடுத்துருக்காங்க. நனைஞ்சால் வெளியே தான் நனையும். பட் ரொம்ப அழகாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. சைடில் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஓப்பன் இது கொடுத்துருக்காங்க. உள்ள வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸு, புக்கு, இல்லை லேப்டாப் வைக்கிற அளவுக்கே வந்து இந்த 16 inch லேப்டாப்லாம் அழகாக கேரி பண்ணலாம். டேபு, ஃபோனு எல்லாமே சூப்பராக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனாக இருக்குல்ல ஜிப்பு அந்த மாதிரி, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஜிப் போட்டாலும் கூட இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு ஓப்பன் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பேக் இந்த 2 இடத்துல. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க. இது நம்ம ஏதாவது ஒரு குட்டி அவுட்டிங் போகிறோம், ஒரு கிட்டு பேபிலாம் இருக்குன்னா அழகாக அவங்களோட ட்ரெஸ் வச்சு கேரி பண்ணிக்கிறது கூட ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வாட்டர் பாட்டிலாக இருந்தால் கூட வெளியே வந்துக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. நல்லா ஸ்டிஃபாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதா, ஸ்டிஃபாக சூப்பராக இருக்குது. அண்ட் ஹேண்டிலுமே வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்படி போட்டாலுமே அழகாக தான் இருக்குது.
அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டியான ஹேண்ட்பேக்கு. இது வந்து ரொம்ப குட்டியாக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விரும்புவாங்க. பட் நான் பர்சனலாக இது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. நான் வந்து பேக்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பேக் வந்து ஒரு 5 இயர்ஸ் பேக் வாங்கினேன். அதுவே எனக்கு இப்போ பிடிக்கல. இப்போது ஒரு லாஸ்ட் மந்த்தோ இல்லை அதுக்கு முன்னாடி தான் வந்து டீக்ளட்டர் பண்ணேன். ஸோ இது வந்து ப்ரௌனில் அந்த மாதிரி ஒரு பேக்கு. பட் இந்த மாதிரி பேக் கலெக்ஷன் நிறைய பேருக்கு பிடிக்கும் அதுக்காக. ஸோ இதுவும் வந்து ஷாப்ஸியில் அஃபோர்டபுளாக இருந்தது. அண்ட் கொடுத்துருக்க மணிக்கு கண்டிப்பாக வருது. இந்த 3 ஹேண்ட்பேக்குமே வந்து ஷாப்ஸிலேருந்து வாங்கினதுக்கு குறை சொல்கிற மாதிரியான ப்ராடக்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ரெண்டில் வந்து இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பவுச் இருக்குது. உள்ளே வந்து 3 ஜிப் இருக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரி 3 ஜிப் இருக்கிறதுனால வந்து பேக் கொஞ்சம் நான் வெயிட்டாக ஃபீல் பண்ணுவேன். சேம் அதே மாதிரி இதுவும் வந்து கொஞ்சம் பேக் வந்து லைட்டாக வெயிட்டாக தான் எனக்கும் ஃபீல் இருக்குது. இப்போ மற்ற 2 வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது, இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு ரீசன் இந்த மாதிரி எனக்கு குட்டி பேக் வந்து பிடிக்காது. ஏன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அவ்வளவும் யூஸ் பண்ணவும் மாட்டோம், தேடிக்கிட்டும் இருப்போம், நிறைய அதுவே ஸ்பேஸ் எடுத்துக்கும் அண்ட் வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து லேட்டராக ரியலைஸ் பண்ணி எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். நீங்கள் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸோட பார்க்குறீங்கன்னா இது ஒரு சூப்பர் பேக் தான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னர் ஜிப் இருக்குது, 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நல்லா ஓகே தான். பட் அந்த அளவுக்கு கூட இதில் திங்ஸ் டம்ப் பண்ண முடியுமான்னு தெரில. சும்மா ஏதாவது ரொம்ப பேருக்கு ஒரு பர்ஸு, ஃபோனு, ஒரு சார்ஜர் இந்த மாதிரி வச்சு கொண்டு போகிறதுக்கு இது ஓகேவாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கலாம், வாட்டர் பாட்டில் குட்டியாக தான் வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீன் டாப்ஸு. ஸோ ஜீன் டாப்ஸ் வந்து எனக்கு மீஷோவில் எடுக்கிறக்கே பயமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்லாம். என்னென்னா ஐயோ அது நல்லா வருமா வராதுன்னு எனக்கு மிந்த்ராக்கு தான் கண்ணு போகும். அந்த இதில் மட்டும் எப்படின்னா அந்த ஜீன்க்குலாம் அந்த ஷார்ட் டாப் எடுக்கிறோம்ல அது மாதிரி. பட் இந்த டைம் வந்து ஷாப்ஸியில் வந்து கொஞ்சம் ரொம்ப சீப்பாக அஃபோர்டபுளாக போகாமல் ஒரு மீடியமான ரேஞ்சில் எடுத்தேன். சீரியஸாக சாட்டிஸ்ஃபைடு. இப்போ நான் வேர் பண்ணிக்கிறது வந்து எல்லாமே பெப்ளம் டாப் தான். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி பெப்ளம் டாப் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸ்ட்ரைட் கட் டாப்போட ஜீனுக்கு. ஸோ என்னோட பாடிக்கு வந்து எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பட் இதில் வந்து நெக் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அதர்வைஸ் இது வந்து ஒரு நார்மலான க்ரீப் மெட்டீரியல், ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான பெப்ளம் டாப் தான் பிளாக் ஜீனோட பேர் பண்ணேன். அண்டு இது வந்து க்ரீப், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட மெட்டீரியல் வந்து பியோர் காட்டனுங்க. சீரியஸாக நம்பவே முடியல. பியோர் காட்டன், உங்களுக்கு வந்து லைனிங்லாம் இல்லை, ஆனால் அவ்வளோ திக்கான ஃபேப்ரிக்கு. இந்த மாதிரி ஒரு டிசைன் அண்ட் பர்பிள் கலர் மாதிரி தான் இருக்குது. நல்லா பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது. சேம் பெப்ளம் டாப்பு, நல்லா ஒரு திக்கரான மெட்டீரியல். ஸோ சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளாக் பெப்ளம் டாப்பு. இது வந்து அது ரெண்டுமே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது இப்போ நான் வேர் பண்ணிக்கிறது இப்போ பார்த்ததெல்லாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். வெக்கேஷனுக்குலாம் போகிறீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸு இந்த டாப் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு கேப்ரிஸ் வேர் பண்ணிட்டு கூட போடலாம். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்காது, ஒரு தைஸ் அளவுக்கு இருக்கும். ஸோ ஷார்ட்டு ட்ரெஸ் போடுவீங்கன்னா இது நீங்கள் ட்ரெஸ்ஸாகவே யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒயிட் லெகின் பேர் பண்ணலாம். நான் வந்து பிளாக் ஜீனோட போட்டிருந்தேன். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். லைக் ஏதாவது ஒயிட்டோட பேர் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து வீனெக்கு அண்ட் பியோர் ரயன் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் அந்த மெட்டீரியல் வந்து நொல்லுன்னு பியோராக இருக்கனால வந்துட்டு நம்ம ஒரு பாடி ஹக்கிங்காக இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் விசிபிளாக இருக்க மாதிரி இருக்குது. 3/4 ஸ்லீவோட எஜ்லேயே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வேல்யூவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்க இந்த எம்ப்ராய்டரி தான். ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த மாதிரி ஷார்ட்டாக ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணாலே இது அவ்வளோ அழகாக இருக்கும். இல்லை ஒயிட் கேப்ரிஸ், ஒயிட் லெகின் போட்டோம்னாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஒர்க்கு, ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்துருக்கிறது தான் ஷாப்ஸி. ஆனால் வந்து இதோட ஃபேப்ரிக் லைக் எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க்காக இருக்கட்டும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. எந்த இடத்துலையாவது எடுத்திருக்கான்னு பார்த்தீங்களா, அவ்வளோ அப்படியே வச்சு அச்சடித்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட்ஸ் இல்லை, இது வந்து த்ரெட் ஒர்க் தான். டாப்பு, பேண்ட்டு, துப்பட்டா அந்த மாதிரி எடுத்திருக்கேன். வெறும் டாப் பேண்ட் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது கேட்லாகில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் 600 இருந்தது. இப்போ வந்து நல்லா இது ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு. அண்ட் கொஞ்சம் டிசைனும் வந்து ஓல்ட் ஆயிடுச்சு. பட் இன்னும் வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிரர் ஒர்க்லாம் பண்ணி யோக் பாட்டில் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். வந்து ஒரு நேவி ப்ளூ டாப், அது கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஹைலைட்டாக இருக்கும். அண்ட் 3/4 ஸ்லீவ் அதுலேயும் வந்து இதில் த்ரெட் ஒர்க் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் தான். பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டாப்பு. ரீசன் என்ன, பட்டியாலா பேண்ட்டு. ஸோ அதுக்கு ஷார்ட் டாப்பு, நீ லென்த் இருக்க டாப்பே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போல்கா டிசைன் போட்ட ஒரு நார்மலாக க்ரீப் ஃபேப்ரிக்கில் இருக்க ஒரு பட்டியாலா பேண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பிளைனான ஒரு ஷிஃபான் சால் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓகே தான், ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கவங்களாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு குர்தா செட் தான், டாப்பு பேண்ட்டு. ஸோ இது வந்து இந்த ஹை 2 சைட் ஸ்லிட் வர மாதிரி தான், பட் ஹை ஸ்லிட் வர மாதிரி. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி யோக் பாட்டில் நல்லா த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒயிட் பிரிண்ட்ஸு. இது நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க சீரியஸாக. ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்மெல் வருது. ஸோ அந்த ஸ்மெல் வந்து வாஷ் பண்ணால் போயிடும் நினைக்கிறேன். ரொம்ப கெட்ட ஸ்மெல் இல்லை, அந்த பிரிண்ட்டு அந்த ஒரு புதுசாக வரும்ல ஒரு ஸ்மெல், அது இருக்க தான் செய்யுது. அண்ட் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்துலேயுமே வந்து இந்த குர்த்தாவில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹை ஸ்லிட் குர்த்தா. இது மாதிரி என்கிட்ட ஒரு இங்க் ப்ளூ கலர் செட் இருக்குது. சேம் அதே மாதிரியே இது வந்து இந்த மாதிரி சைடில் பார்டர்லாம் கொடுத்து ஸ்லிட் வந்து நல்லா ஹைட்டாக ஸ்டார்ட் ஆயிரும்.
அண்ட் ஒரு நார்மல் பேண்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டாப் பேண்ட்டு மட்டும்தான். பேண்ட்டுமே வந்து ப்ளைனாக இருக்காது, நல்லா டிசைனாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லி எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்டு ஓகேவாக தான் இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு. ஆனால் இது கொஞ்சம் பிரின்ஸும் போகும்னு நினைக்கிறேன். ஸ்மெல் போகிறதோட பிரின்ஸும் லைட்டாக போயிடும். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குர்த்தா செட் ரெட் கலர், இது கொஞ்சம் எனக்கு ஓகேவாக தெரிஞ்சுது. குர்த்தா செட்லேயே வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து இந்த பாந்தினி பிரிண்ட் போட்ட மாதிரி குர்த்தா செட்டு. முன்னாடி பார்த்தது வந்து ரயன் ஃபேப்ரிக் தான், இதுவும் ரயன் ஃபேப்ரிக் தான். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பாந்தினி பிரிண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஒரு நார்மல் டாப் மாதிரி சைட் ஸ்லிட்டோட நல்லா நார்மல் லென்த்து தான் இருக்குது. இதுக்கு துப்பட்டா வந்து சேம் சிஃபான்லேயே கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ப்ளைனாக ஒரு நார்மல் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது இந்த மணிக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஏதோ சேல் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் ரொம்ப கம்மியாக இல்லைனாலும் இது கொஞ்சம் ஓகேவாக இருக்கணுன்றதுனால நான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.